பெரியவர்களே, வாழ்த்துக்குரிய தாய்மார்களே, மண்ணை பொன்னாக்க விவசாயப்படி மக்களை, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, அறவை சகோதரன் சகோதரி அவர்களே, மற்றும் ஊர் முக்கியஸ்தரை அவர்களே, கொத்துக்கரை அவர்களே, நாட்டாமை அவர்களே, கோயில் பூசாரி அவர்களே, தர்மகரத்தாயி அவர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் கரூர் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். இருந்தாலும் எங்களுக்கு பக்கத்துணையாகவும் பாதுகாவலராகவும் வரக்கூடிய காவல்துறை அவர்களுக்கு எங்கள் நாடகக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையாக ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முதல் காரணம் யாரு? ஒளி ஒளி அமைப்பு. அருமையாக ஒளி ஒளி அமைத்து கொடுத்த அருமை சகோதரர் பேர் என்னப்பா? சேது ஆடியோஸ் அருமை சகோதரர்களும் அதில் பணிபுரியும் அத்தனை பேர்களுக்கும் எங்கள் நாடகக்குழுவின் சார்பாக அவர்களுக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, சண்முகா, சடச்சஞ்சரா, எனது பக்திக்குரிய பாலா பாலா பாலா, உன்னை அணுகிறவும் நினைக்காத நாள் இல்லையப்பா. இருந்தாலும் என் நேரமும் எப்பொழுதும் எந்த நேரமும் முருகா 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 என்று தவம் செய்து கொண்டு பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். அதனுடைய விளக்கம் என்ன என்பதை விடுவதற்குள் தெரிந்துவிடும். அப்படிங்கிறதா விளக்கம். இருந்தாலும் நினைத்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது தெரியுமா? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை எதிரொலிக்கும். பார்வையிலே கொடுக்கும்
இருந்தாலும் எனது தந்தையின் பெயர் நம்பி என்று சொல்வார்கள், தாயின் பெயர் நங்கை மோகினி என்று சொல்வார்கள். எனக்கு கூட பிறவாத சகோதரர்கள் 7 பேர் உண்டு. இருந்தாலும் ஒரு பெண் குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் எனது தந்தைக்கு இருந்தது. இருந்தபோதும் ஒரு நாள் திடீரென்று வேட்டைக்கு சென்று கொண்டிருந்தார். வேட்டைக்கு சென்று திரும்பும் வரும் வரையில் அழகான ஒரு பெண் குழந்தை கோவா கோவா என்று சத்தம் கேட்டது. இது என்னவாக இருக்கும் என்று சென்று பார்க்கும் பொழுது வள்ளிக்கிழங்கு அகன்றிருந்த குழியில் ஒரு பெண் குழந்தை, அழகான பெண் குழந்தை என்று எடுத்து அந்த குழந்தைக்கு வள்ளி என்ற நாமம் பெயர் சூட்டி நாளொரு மணியும் பொழுதுமாக வளர்த்து வருகிறார்கள். இருந்தபோதும் வளர்ந்து பருவமடைந்து விட்டேன் அப்படிங்கிற காரணத்தினால அம்மா இந்த மாதிரி நீதான் காவலுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். ஏன் அப்பா நான் செல்ல வேண்டும் என்று கேட்டேன். இதற்கு முன்னாக உங்களது பாட்டி சென்றால், உங்களது தாய் சென்றால், இந்த முறை நீதான் காவலுக்கு செல்ல வேண்டும் என்று எனது தந்தை கூறினார். அதன்படி அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த முறை காவலுக்கு நான் வந்திருக்கிறேன். இருந்தாலும் எனது குலதெய்வமாகிய முருகப்பெருமானுக்கு கரந்தனையும் செந்தனையும் வைத்திருக்கிறோம். இருந்தபோதும் செந்தனை முருகனுக்கு, கரந்தனை எங்களுக்கு அறுவடையாகும் தருணத்தில் இருக்கிறது. அதை பாதுகாப்பு பண்ண வேண்டும் என்று எனது தந்தை கூறினார். அப்படிதானே? அப்படிதானே? அதன்படி இப்பொழுது காவலுக்கு செல்ல வேண்டும், என தோழிகளை பார்க்க வேண்டும் என்று நினைத்து ஆவலோடு வந்தேன். நினைத்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது தெரியுமா? நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி கலைமகளும் மலைமகளும் குழுவிருக்கும் ராத்திரி மலைமகளும் சேர்ந்தனவை மயில வைக்கும் நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி இருந்தாலும் எனது அண்ணனை பார்க்க வேண்டும், எனது தோழிகளை பார்க்க வேண்டும். இவர்களெல்லாம் எங்கே சென்றார்கள், எப்பொழுதுதான் வருவார்கள் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. நீங்க யாராவது பார்த்தீர்களா? பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்களா? என்னத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? எனது தோழிகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வந்தால்தான் இந்த இடமே கலகலம் என்று இருக்கும். அப்படி இருக்கும் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கும் பொழுது எத்தனை அழகு! கந்தன், கடம்பன், கார்த்திகேயன்,
சண்முக வடிவேலன். நினைத்து நினைத்து, அதாவது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வள்ளி நானே, இப்போ வள்ளியை நான் இருக்கிறதுனால எங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காரு, அம்மா உனக்கு செவ்வாய் தோசை இருக்கு, எனக்கு வள்ளியாகிய எனக்கு செவ்வாய் தோசம் இருக்குது, அதனால உனக்கு செவ்வாய் தோசம் உள்ள மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால செவ்வாய் தோசம் உள்ள மாப்பிள்ளை யாருன்னு நினைச்சது பார்த்துக்கும் பொழுது, நீங்களாம் உங்களெல்லாம் சொல்லணும்னு பார்க்குறீங்களா? நீங்களும் எதுக்கு வேலைக்கு ஆக மாட்டீங்க. இருந்தாலும் செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளை, அதனால் இருக்கும் தாய் குலங்கள், தாய்மார்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லோரும் விழித்து இந்த நாடகத்தை பார்த்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30லேருந்து 5:30க்குள்ள அந்த முருகப்பெருமானை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து நினைத்து பார்க்கும் பொழுது அப்படி இருக்கிறது. எப்படி இருக்கிறது? அவங்க பற்றியா சொந்தமாக தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு சந்தோஷமா! அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, பொருளெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே, தெய்வமும் முருகனே. அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, பொருளெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே, தெய்வமும் முருகனே. அழகெல்லாம் முருகனே. பழம் ஞான பசியாலே பழனிக்கு வந்தவன், ஞான பசியாலே பழனிக்கு வந்தவன், பழம் ஞான பசியாலே பழனிக்கு வந்தவன், பழமுதிர் சோலையிலே பசியார நின்றவன், தீராத கடல்களிலே பேரருள் ஒளி வீசும் நாம பாதையில் நலமெல்லாம் காத்தருளும், நலமெல்லாம் காத்தருளும். அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, பொருளெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே, தெய்வமும் முருகனே. குன்றெல்லாம் ஆழ்பவன், குகன்னாக வாழ்பவன், குன்றெல்லாம் ஆழ்பவன், குகன்னாக வாழ்பவன், புறவல்லை காவலவன், குறிஞ்சிக்கு வேலவன், புறவல்லை காவலவன், குறிஞ்சிக்கு வேலவன், இரு கரங்களிலே பேரருள் ஒளி வீசும் நலமான பாதையில் நலமெல்லாம் காத்தருளும், நலமெல்லாம் காத்தருளும். அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, பொருளெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே, தெய்வமும் முருகனே. அழகெல்லாம் முருகனே. அப்படி நான் நினைத்துக் கொண்டு தினமும் அவரை நினைத்துக் கொண்டு பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். அதில் எந்த விதமான குறைபாடுகள் இல்லை. இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு நன்றி சொன்னோமே, நம்மளை கூட்டிகிட்டு இருந்து சேர்த்தார வேன் டிரைவர், அவரை கொஞ்சம் நினச்சி பாரு. அதாவது என்ன வேகத்தில் அங்கிருந்து 250 கிலோமீட்டரு நம்மளை கூட்டிகிட்டு இந்தா வந்துருச்சு ஊர், இந்தா வந்துருச்சு ஊர், இந்தா வந்துருச்சு ஊர் அப்படின்னு நினச்சி. நேற்று கூட இப்படி இல்லைப்பா, நேற்று பக்கத்துலேயே போயிட்டு வந்துட்டான். இருந்தாலும் அருமையாக அற்புதமாக அந்த டிரைவர் அண்ணன் அவர்கள் எங்களை கொண்டு வந்து இந்த ஊரில் சேர்ந்ததுக்கு எங்கள் நாடகக்குழி சார்பாக அவருக்கு ஒரு நன்றி. அதனால் ஒன்றும் வருத்தம் இல்லை. காலையிலைக்கு மெதுவாக போய்க்கலாம். ஒரு 3 மணிக்கு போவோம் ஊருக்கு. ஒரு 3 மணிக்கு கொண்டே காலையில் சேர்த்தா போதும். இவ்வளோ வேகமான வர வேணாம்ப்பா. நாளைக்கு நாடகத்துக்கு போகிறது பக்கத்தில் இல்லை, அதுவும் தூரம், விருதுநகர் போகணும். அதனால் அவர் அருமையாக ஓட்டுறாரு. அதெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதே காத்திருந்தாலோ தேவி, வைதேகி காத்திருந்தாலோ. வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலோ தேவி, வைதேகி காத்திருந்தாலோ.
வசந்தத்தில் ஓரால் மணவரி ஓரோ வைதேகி காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ வைதேகி காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ பக்கத்தில் ஓடுனால் மணவரை ஓடும் வைதேகி காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ பொன்வண்ண மாலை ஸ்ரீராமன் கையில் பொன்வண்ண மாலை ஸ்ரீராமன் கையில் மூவரும் கொண்டு வந்தாரோ அங்கே திருமால் பிரம்மா சிவனுடன் மூவரும் திருமால் பிரம்மா சிவனுடன் மூவரும் சீதை வாழ்த்து நின்றாரோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ வசந்தத்தில் ஓரால் மணவரை ஓடும் வைதேகி காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ. அருமையாக இசைக்குழுவினரை பாராட்டி உங்களுக்கு என்னுடைய சார்பாக ஒரு நன்றி கலந்த வணக்கம். ஏன் அப்படி என்றால் இவ்வளவு தூரத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி வந்த கரூர் நாடக நடிகர் சங்கத்தின் தலைவராக விளங்கக்கூடிய மதிப்புக்குரிய அருமை சகோதரர் அண்ணாதுரை அண்ணன் அவர்களுக்கு எங்கள் நாடகக்குழுவின் சார்பாக அவருக்கு ஒரு நன்றி. தலைவரை இருந்து இவ்வளோ தூரம் வர்றதுனா பெரிய விஷயம் இல்லையாப்பா? எப்படி உட்காந்துட்டு வந்தார் எந்திரிக்க முடியாம? ஐயோ என்னம்மா இப்படி போகுது இப்படி போகுது இப்படி போகுது அப்படி இருந்துட்டாரு. அவருக்கு ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு என தோழிகளை பார்க்க வேண்டும், சந்தோஷமாக நந்தவனத்தில் ஆடிப்பாடி விளையாட வேண்டும். அவர்களை பார்த்த பிறகு பிறகு எல்லாம் பேசிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எப்படி தம்பி? நதியோரோ நாடல் ஒன்று ராகம் கொண்டு நாட்டியமாடு ஆனந்த ராகம் என் சொல்ல நதியோரோ
சொன்னது உங்களோ ஆடை கொண்டது உங்களோ குயிலை அவனை வரச்சது இது மோகனம் பாடிடும் வெண்மையை எடுத்துடனே குயிலே தும்பி குயிலே யாரையினை பாடுகிறாய் மனத்துக்குள் ஆசை வைத்த அண்ணன் உறவுக்கு அர்த்தம் சொன்ன கண்ணன் உறவுக்கு அர்த்தம் சொன்ன கண்ணன் செல்லமணி பூங்கோயிலே சேதி சொல்லவா மகிழே மானுளமும் சோலையிலே நாளிருக்கை தனிமையிலே ராசாத்தி உன் மனசுக்குள்ள ராசாவே உன் மனசுக்குள்ள அந்த ராசாத்தி நினைப்பிருக்கு இடையில் சுகமும் பூவலை தினமும் வளர்த்து ஆவலை அதை நேரில் கூற ஓடிவர் ராசாத்தி உன் மனசுக்குள்ள இந்த ராசாவி கொட்டி வைக்கும் எந்த பத்தாயத்திலே அதை கொட்டி வச்சு எந்த பத்தாயத்திலே நீயும் இல்லாமலாடுங்களே ராசாத்தி மனசுக்குள்ள இந்த ராசாவி நினைப்பிருக்கு சிற்பி வீரல் வந்தீனாவல் தெரிக்கைய சிலையோ செல்ல கிளிகள் மல பூங்குமல் கடலையோ சிற்பி வீரல் வந்தீனாவல் தெரிக்கைய சிலையோ செல்ல கிளிகள் மல பூங்குமல் கடலையோ உள்ளடக்கிகள் விழிகள் உள்ளத்துக்குள் ஆசை வந்து எங்களுக்கு வாசம் பூவனோ கம்மதிக்க கேதலோ சுகமானி கொஞ்சம் சொல்லி வந்திருந்தி ராசா ராசாத்தி உன் மனசுக்குள்ள இந்த ராசாவி நினைப்பிருக்கு ராசாவே உன் மனசுக்குள்ள அந்த ராசாத்தி நினைப்பிருக்கு இடையில் சுகமொரு பூவலை தினமும் வளர்த்து ஆவலை அதை நேரி கூற ஓடி வந்து ராசாத்தி உன் மனசுக்குள்ள இந்த ராசாவி நினைப்பிருக்கு ராசாவே உன் மனசுக்குள்ள அந்த ராசாத்தி நினைப்பிருக்கு
என்னங்க நீங்கள் தான் பாடுனீங்களா? என்னை நினச்சி இப்படி பாடுவீங்கன்னு தெரியாமல் போயிருச்சு. ஏங்க நான் எங்கள் அம்மா எல்லாரும் காட்டுக்கு போகணும் நான் மட்டும் இல்லைங்க, என் கூட ஒரு தங்கச்சி இருக்கா, என்னோட ரொம்ப அழகாக இருப்பாங்க, பார்த்தா அசந்து போயிருவீங்க. அப்படியே ஒரு பொம்பளை பிள்ளைங்க, வந்த பிள்ளை 2 பிள்ளையா இருந்தாலும் 3வது ஒரு பிள்ளை வந்து இறங்கியிருக்கு. அந்த பிள்ளைய பார்த்தா மிருதாகார அசந்து கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு அழகா இருப்பா. அதனால வர்றதுக்கு முன்னாடி என் மனசுல கொஞ்சம் ஆசை இருக்குங்க, அதனால எடுத்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசையா இருக்கு. விட்டுலாமா? பூஜைக்கேத்த பூவிது நேற்றுதானே பூத்தது, பூஜைக்கேத்த பூவிது நேற்றுதானே பூத்தது, பூத்தது யாரத பார்த்தது, சேல போகலாவணி சேலையா அடுத்து இன்னொருத்தருக்கு அவளையும் கூப்பிடலாமா? அடே கனகா, என்ன பண்ற? ஆடிக்கிட்டே இருந்தா பாட்டுக்கிட்டே கவுந்தடிச்சு கிடக்குறாங்கிறாரு. என்ன அவருக்கு ஆட்டம் தான் முக்கியம் போல இருக்கு. பாடி சீக்கிரமா நீ வந்து ஆடணும், அவர் வந்து பார்க்கணுமே. மச்சி ஓட மங்க மர ராஜா, மச்சி ஓட மங்க மர ராஜா, மாமனாரு வச்ச மரம், மாமனாரு வச்ச மரம், மாங்காய்க்கு அகப்பட்டு, மாங்காய்க்கு அகப்பட்டு, மாமனாரு சேர்த்திரண்டு, நான் சேர்த்திரண்டு. தாம்பர குடுக்கி மாமா, அவருக்கு அதுதான் வேணுமாட்டிருக்கு. ஏன் மாமா, பால் சாப்பிட்றீங்களா இல்லை பழத்தை தான் சாப்பிட்றீங்களா? ஒன்றுமே வேணாங்கிறார் அவர். மாமா என் கதையை கேளுங்க மாமா. நாங்கள் மொத்தம் அக்கா தங்கச்சி 3 பேர். 3 பேரா? ஆமாம்மா. யார் யாரு? இங்கே பேர் 3 பேர். பெரிய அக்கா பேர் ரூட்டு பஸ்ஸு.
2வது அக்கா டவுன் பஸ். என் பேர் மினி பஸ் மாமா. மினி பஸ். உங்க பஸ் எல்லாம் எந்தெந்த ரூட்ல போகுது? பெரிய அக்கா பைபாஸ்லயே போயிட்டு பைபாஸ்லயே வந்துருவா. அவன் ரூட்டு பஸ். 2வது அக்கா டவுன் பஸ். எங்கெங்க புளிய மரம் இருக்குதோ அங்கங்க இருப்பா. டவுன் பஸ். ஆமா. ஆனா மினி பஸ் கவரத்தவ கல்லங்கண்டு சந்து பொந்து இடக்கு முடக்கு தோட்டம் தரவு கம்மாயி சுடுகாடு எல்லாம் ஏறதே வேலை. அப்ப உங்க பஸ்ஸுக்கு டிக்கெட் ரேட் இல்லடி? வயசு பையலுக்கு 1.5 ரூபா, வயசான ஆம்பளுக்கு 5 ரூபா. என்னது வயசு பையலுக்கு 1.5 ரூபா, வயசான ஆம்பளுக்கு 5 ரூபாயா? ஏன்னா வயசு பையன் ஏறந்து இறங்குதையாது, அவன் பாட்டுக்கு போயிடுவேன். ஆனா வயசான ஆளு அப்படியா ஒரு மாலாம் ஓடி விட்டு ஏறி இறங்க வேணாம், வெயிட்டிங் சார்ஜ். உங்க பஸ்ஸுக்கு டீசல் பெட்ரோல் எங்க போடுறீங்க? டீசல் மைசெட்டு கார்டு தான் போடலான்னு பார்த்தேன். அங்க ஏற்கனவே போடுறது துப்பு எடுக்க மாட்டேங்குது. நம்மளும் போய் போட்டு ரொம்ப மாட்டேங்குது. நீ வெள்ளிக்க வந்தவன போகணும், ஆடணும் பாடணும். நான் வந்துட்டு அடியே மல்லிகா அடியே கனகா அடியே. இருந்தாலும் உன்னை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடி இப்பொழுது அழகா இருக்கிற? என்னடி பண்றது? ஐயோ என்னோட தாண்டி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கடி. எல்லாம் ஆப்பு. ஆப்புனா மேக்கப். மேக்கப் பரவாயில்ல. காலையில பார்த்தா இதே மாதிரி அழகா இருப்பியா? இல்லமா, அது வேற மாதிரி போயிடும். யா இவ்வளவு கம்மெண்ட் இருக்க மாட்டானுங்க எல்லாம். யாரு அவர் ஆள் இருந்துக்கிறா? இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் நம்ம வர்றதுக்கு முன்னாடி அம்மா வந்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அப்பா ஒன்று வந்தாரா? அப்பா வந்தாரா? அப்பா வந்து காதல பண்ணாரு. காதல பண்ணாரா? ஆமா. ஓன்ட்டியா? ஒட்ட காதல போட்டாரா? நான் கேட்கறேன். அப்பா ஒரு மோசமான ஆம்பல். ஏன் அப்பா பத்தி உனக்கு என்ன? ஓன்ட்டி வந்துட்டு ஏன்ட்டி வந்தா முறை என்ன ஆகுது? இல்லடி, என்கிட்ட எல்லாம் வரல. அப்பா நேரா என்கிட்ட வந்தாங்க. நான் சொன்னேன் உள்ள மல்லிகா இருக்கா, அவங்கள போய் பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டேன். நேரா உன்கிட்ட வந்தாரா? திணைக்காட்டு காவலுக்கு போச்சோன்னார். போச்சோன்னாரா? ஆமா. அப்ப செய்தியை உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம 2 பேரும் வந்தாச்சு. அம்மா வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமா இருக்கலாம். பார்க்கணும். வந்துட்டாங்க. சரி வாங்க. மாசி மாசத்தில கல்யாணம் வீதி ஊர்வலம். மாசி மாசத்திலே கல்யாணம் வீதி ஊர்வலம். மூணு முடிச்சு மூணு முறுத்தி ஓடி வருவாண்டி போல ஒண்ணு கேட்பாண்டி முசுக்குன்னு ஒண்ணு கொடுப்பாண்டி. மழையில் நீரம் நினைச்சது போல அடியம்மாடி சின்ன போல ஆசைப்பட்டு செஞ்சாலே அது என்னாச்சு வந்தாச்சு, என்னாச்சு வந்தாச்சு. பச்சைக்கிளியே கொடுத்தது வச்சாமா ஒரு சந்தன கட்டி வேண்டு அடியம்மாடி சின்ன உனக்கு மங்களம் உண்டாகட்டும். உனக்கு உண்டாகட்டும். ஒரு ரூபா புற உண்டாக மாட்டேங்குது. என்ன உண்டாகணும்? அவளுக்கிட்ட உண்டாயிருக்கு. பெண்ணை பிறந்தவளுக்கு அச்சமடம் ஞான பயிர்ப்பு தேவை.
கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தேவை. ஆமா. நீ இப்படி ஆடை முழுவதும் இப்படி இருக்கிறியே, இது என்ன காரணம்? இது காரணம் என்னமா, பெண்கள்ட்ட எல்லாமே இருக்கு. என்ன இருக்கு? ஆனா பைப்பு. சரி. ஆனா கையில் இருக்குன்னு என்கிட்ட பைப்பு தான் இருக்குது. என்ன இருக்கு? பைப்பு. அதை பார்த்தாலும் பயந்துருவேன். ஐயா, இது என்னடி இப்படி இருக்கு? ஆமா. பாதி ஆடை பாதி மேலாடை செஞ்சதாடி இதெல்லாம் செய்யறது. எப்படி அளவு கொடுத்து அப்படியே லட்சணம் வச்சிருக்காரு. அப்படியே உனக்கு இருக்கிற அமைப்பு அப்படியே இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருக்கு அதுதானே வேலை, அமைப்பு பாக்குறதா வேலை. இருந்தாலும் இந்த அளவை பார்ப்பதற்கு ஒரு விழிகள் இரு விழிகள் எத்தனை விழிகள் இருந்தாலும் இங்க பாடி மல்லிகை முல்லை இருவாச்சி சந்தாரை மந்தாரை கோங்கு ரோசா முள்ளன்னு சொல்லக்கூடிய அத்தனை பூக்களை விதவிதமா இருக்கு. பூத்து பூத்து கொடுக்குமா. இத்தனை அளவை பார்க்கும் பொழுது எங்கோ மனம் வீசுகிறது. எங்கோ மனம் வீசுகிறது. என்ன சொல்ற? எங்கோ மனம் வீசுகிறது. எங்கோ மனம் வீசுகிறது. அதை விட்டுட்டு நீ என்ன மனமோ பேசிட்டு இருக்கிறியே. மனம் வீசுது. மனம் வீசுதானே சொன்னேன். பொடி போ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதான் நம்ம வந்தோமா, கொஞ்ச நேரம் மனதுக்கு இதமா ஆடுனமா, பாடுனமா, ஓடுனமா, உட்காந்தமா, காலையில கிளம்புனமா அப்படின்னு இருக்கிறாங்க. ஆணு புள்ளை சேரப்பட்ட புள்ள பறக்க ஆடை பொழுதும் நினைய மழை அடிக்குதடி. ஆடை பொழுதும் நினைய மழை அடிக்குதடி. ஆசை வெள்ள வெளியே சின்ன பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பத்தியா? சின்ன புள்ள எனக்கு இங்க பாருடி, தண்ணி சேராம உள்காய்ச்சல் மாத்திரை ஆண்டை வீட்டுக்காரர் தான் மாத்திரை போடுவார் அடிக்கடி. உன் மேல கைய வைக்கிற அவரே சும்மா உட்காந்துருக்க மாட்டேங்கிறாரு. என்னத்த வெயில பிடிக்கிறாரு? மீசையை கையில பிடிச்சிட்டு ஆண்மகளா பிறந்தா மீசம் அவசியம் இல்லவா? இதெல்லாம் உனக்கு தெரியல பாரு. எனக்கு ஒரு சந்தேகம். உன்னைய பார்த்தா இதுக்கு கீழே பொன்மகள்,
இதுக்கு மேல ஆண் மகன். என்ன காரணம்? காரணம் வேறமா. என்ன காரணம்? எங்க அப்பாவுக்கு வந்து பொம்பளை பிள்ளை வேணும்னு ஆசை, எங்க அம்மாவுக்கு வந்து பையன் வேணும்னு ஆசை. சரி, அதனால கையை ஓயாமங்க வச்சு அப்புறம் நான் வச்சிருவேன். ஏய் அடியேய், நான் எத்தனையோ பொம்பளைகளை பார்த்திருக்கேன். ஒன்ன மாதிரி நெஞ்சில முடி முளைச்ச பொம்பளை இன்னைக்கு தாண்டி பாக்குறேன். நெஞ்சில முடிச்சிருக்கத பாத்துருக்கியே. நெஞ்சில தான் பார்த்துருக்குறா. இன்னும் கொஞ்சம் கீழே பாக்குறியா? அது அப்படியே இருக்கட்டும். முடியும், அது அப்படியே இருந்ததா ரொம்ப நல்லது. ஆமா ஆமா, அதை எடுத்துட்டு போய் மான் கிட்டு போய். ஐயா, என்ன சொல்லியிருக்காங்க? கையளவு உள்ள வைத்து கடல் போல ஆசை வைத்து விளையாட சொன்னோன்னு சொல்லியிருக்காங்க. என்ன செய்யறது? கையில வச்சுட்டு இந்த தொல்லையே கிடக்குது. அது ஒண்ணு கையளவு இல்லை என்றால் இந்த இடத்துல நிக்க முடியுமா? நிக்க முடியாது. அதனால விளையாடலாமா? என்ன விளையாடலாம்? தேன் பை சோலை இளம் தென்றல் வேலை இளம் தென்றல் வேலை மாண்பயலாலே மயங்குதலாலே மாண்பயலாலே மயங்குதலாலே மனமுளையாடி பாடி மனமுளையாடி பாடி வாழ்விலே ஒரு நாள் அங்கே திருநாள் என்பது நாள் என்பது தருநாள் ராஜயோகமே பாடி ராஜயோகமே பாடி என்ன சந்தோஷம்? என்ன உங்ககிட்ட ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம் என்று கேட்பாங்க. இந்த குறிஞ்சி மலரில் பார்க்கும் பொழுது இந்த வனம் நம்முடைய வனம். இந்த குறிஞ்சி மலரில் ஒரு பூ பூக்கும். ஒவ்வொரு பூ 12 வருடத்துக்கு ஒரு பூ பூக்கும். அது என்ன பூ? அதான் குஷ்பு. குறிஞ்சி பூ. குறிஞ்சி பூ. அந்த பூவை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியுமா? வருடம் ஒரு முறை. ஆமா. 12க்கு வருடம் ஒரு முறை. ஆமா. அந்த பூவை புடுங்கி நம்ம எல்லாம் யார் புடுங்கி? யார் புடுங்கி? அந்த பூவை புடுங்கி பூவை புடுங்கி 12 வருடத்துக்கு ஒரு முறை இந்த குறிஞ்சி பூ பூக்கும். அந்த கலர் கலரா தெரியுது அந்த பூ. அந்த பூவா? அந்த கலர் அந்த பூவா? அந்த கண்டர ஒளி பூ. கண்ட அரளி பூ. கால் போடணும், கால் போட்டு பேசணும். கால் போடணும் பாக்குறேன். அவ யூடியூப் பார்த்து அங்க நிக்கிறா. அப்படி இல்லடி, கால் போடணும்னா வார்த்தையில் கால் போட வேண்டும். வார்த்தை கால். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். பார்த்து பேசணும், நிதானமா பேசணும். வரும்போது கண்ட அரளி பூ. அதனால இந்த குறிஞ்சி பூவை பார்த்த உடனே எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி? குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறுகுறுத்த பன்னிரண்டும் பறக்குதடி முன்னாலே தன்னா தன்னா விழுந்து வந்த சென்னை
பூ வளர்ந்து கொழுகுதடி தன்னாலே பாடச்சனா நாம் இப்படியே விளையாடி கொண்டிருந்தால் எல்லாம் யானையாட்ட கிண்ணு நிற்கிறேன் இல்லடி அதெல்லாம் உனக்கு அப்படிதான் இருக்கு ஆ. அப்புறம் இருக்குதுல வேலை ஆ. இருந்தாலும் பரவாயில்லடி ஆமா. சொல்லுன ஒரு விளையாட்டு இசையா? கூட ஒரு விளையாட்டு இசையை மாத்தி போடலாம். என்ன காரணம் என்று தெரியவில்லை. என்ன காரணம்? ஏன் இப்படி அதிகமா பறவை வந்து கொண்டிருக்கிறது? ஏன்னா பறவைகள இசையை பிடிக்கல, என்னது இசையை மாத்தி போடணுமா? ஓ, இசையை மாத்தி போட்டால் ஒரு வேலை, அதனால பறவை விரட்டுவோமா? வந்தாங்க 3 பேர் என்னாங்க. ஆமா, அப்படியே பார்க்கும்பொழுது பச்சை மிளகாய் அரைச்சு அதுல அப்பனா அதுல வச்ச மாதிரி இருந்துச்சு. எரிச்ச தாங்க முடியல. அப்படிலாம் சொல்லாதடி, சுருன்னு இருக்கணும், சொல்லுங்க. சுறுசுறுப்பா இருக்கணும். ஆமா. அப்படி இருக்கணும். அப்படிங்கிறதுனால இருக்கிற மத்திய எவ்வளவுதானா? அதேதான். ஆலோலோ 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 சோ மணிக்கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க? ஏண்டி, என்னடி நீ பாட்டுக்கு சுத்துற? மயக்க வருதுமா. எதனால? அவ சுத்தி விட்டாளா? சுத்தி விட்டதுல. ஆமா, அதனால உனக்கு மயக்கம் வந்துருச்சா? இருந்தாலும் இந்த இடம் எப்படியாப்பட்ட இடம்? யாகப்பட்ட பேரமா, மலையை சார்ந்த இடம். ஆமா. இந்த இடத்தில் தவ முனிவர்கள் தவத்துக்குரியவர்கள் யாராவது வருவராயிருந்தால் அவரை அழைத்து அவருக்கு பாத பூஜை செய்து என்னிடம் அழைத்தவர்கள். அழைத்து வருவீங்களா? சென்று வார்கள். அழைத்து வருகிறோம். தாங்கள் இருந்து நம் குலக்கவர் முருகனை வேண்டி விட்டு வாருங்கள். அப்படியா? அடே அப்பா, யாரு கடை இருந்தாலும் உன்னுடைய கண்ணன் குறை இருக்க கூடாது. அவங்க யாரு குறை இருந்தாலும் ஆறுமுக கடை வாங்க கூடாது. வட்டி ஆறுமுகத்துக்கு நீ வாங்காதடி. ஆறுமுகம் வர்றதே இல்லை இப்ப. சென்றுட்டு வாங்காதீங்க. அதெல்லாம் முடிச்சு விட்டேன். அதனால வேணாம், அப்படி இருக்கட்டும். இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் இருவரும் சென்று தேனும் திரைமாவும் பிணைஞ்சுக்கிட்டே இருக்கணும். பிணைஞ்சு 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 வயிற்று வலிக்கணும். உருட்டி ஆல்ரவுண்டுக்கார வாயில கொடு. அவன் வாயில கொடுத்துட்டே மத்தியானம் பார்த்தா போன் பண்றாங்க வந்து. சரி, பரவாயில்லடி, நீங்க போயிட்டு வாங்க. நான் முருகனை ஏற்றி கொண்டு இருக்கிறேன். பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா நல்லா
என் தோழிகள் எல்லாம் வருவார்கள் என்று நினைக்கிறேன். பார்த்து கொண்டே இருப்பார்கள். இந்த வழியா வருவாங்களா, அந்த வழியா வருவாங்களா, தவிர்த்துக்குரிய வருவாங்களா அப்படி என்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால எந்த குறை இருந்தாலும் தெய்வ குறை இருக்கக்கூடாது என்று சொல்லி சென்றான். அதனால் செந்தூர் முருகன் கோவிலிலே செய்தியை நான் கேட்டேன் செய்வன் கோவும் கால நேரம் பாடலை நான் கேட்டேன், பாடலை நான் கேட்டேன்.